திருமதி தமிழிசையும் இணைந்திருக்கார். நான் தமிழிசை அவர்கள்ட்ட கேட்டு உங்கள்கிட்ட வந்துடுறேன். வணக்கம் திருமதி தமிழிசை. இந்த மொழிக் கொள்கை அப்படிங்கிறது அடிப்படையில் மாநில அரசாங்கத்தினுடைய உரிமை. அப்படி இருக்கும்போது மும்மொழி ஏற்கலைன்னா நாங்கள் நிதியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதே முதல்ல சரியான அணுகுமுறையாங்கிற கேள்வி வைக்கிறாங்க. ஒரு அரசியல் உரையாடலை முன்னெடுக்கலாம். 3 மொழிகள் வேணுமா, 2 மொழிகள் வேணுமா அப்படிங்கிறது ஒரு அரசியல் உரையாடலாக இருக்கலாம். ஆனால் நிதியை நிறுத்துவோம் அப்படிங்கிறது அது அரசியல் உரையாடலை தாண்டி மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்திற்கு ஒரு நெருக்கடியை உண்டாக்குவது அல்லது எதேச்சதிகாரம்னு திரு பரந்தாமன் சொல்றாரு. அதுதான் பிளாக்மெயில்னு முதலமைச்சர் சொல்றாரு. முதல்ல அனைவருக்கும் வணக்கம். இது முதலில் இருந்தே தவறாக முன்னெடுத்து செல்லப்படுகிறது என்பதுதான். சகோதரர் பரந்தாமன் சொல்வதாக இருக்கட்டும், மற்றவர்கள் சொல்வதாக இருக்கட்டும். ஏன்னா நானும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன் புதுச்சேரியில. ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த திட்டத்திற்காக ஒரு நிதி ஒதுக்கப்பட்டால் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் தான் அந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கப்படுது. மற்ற கல்விக்கான நிதி அல்ல. PM ஸ்ரீ சர்வ சிக்ஷா அபியான் என்றால் அனைவருக்குமான சமமான கல்வி. சமக்கிர சிக்ஷா அபியான் என்றால் விரிவுபடுத்தப்பட்ட கல்வி. PM ஸ்ரீ என்றால் பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ரைசிங் இந்தியா. ஆக இது ஒவ்வொன்றாக விரிவுபடுத்தப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு ஒரு உயர்தரமான மரியாதைக்குரிய பாரத பிரதமர் புதிய கல்விக் கொள்கையை சொல்லும் பொழுது வகுப்பறையில் இருந்து உலக அரங்கிற்கு உயர்த்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த திட்டம். ஆக எந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கப்பட்டதோ அந்த திட்டத்திற்காகத்தான் அந்த நிதி ஒதுக்கப்படும். நான் அந்த திட்டத்தை பயன்படுத்த மாட்டேன், பின்பற்ற மாட்டேன். ஆனா அந்த திட்டத்திற்கான நிதி மட்டும் எனக்கு வேணும்னு சொல்றது அது மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் எந்த ஆணவத்திலையும் சொல்லல. அவர் ஆட்சி ரீதியாக அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாக இதை சொல்கிறார். இதை நீங்களே ஆணவம் எடுத்துட்டு போனா அப்போ ஏழை மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்பு நீங்கள் தடுக்கிறீர்கள் என்றால் இதுதான் ஆணவம் என்று என்னால் சொல்ல இயலும். அதனால இது உண்மையான உள்ளர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக அரசு ஏழை மாணவர்களுக்கான எந்த வாய்ப்பு மறுக்கப்படுது நிதியை ஒதுக்குகிறார்கள்.